அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கொண்டாடி பரணி டைலர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறோன்னா, மக்களோட ரசனை எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம இயக்குனர் சங்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் எடுத்து விட்டுருக்காரு, கேம் சேஞ்சர்னு. அந்த படத்தை பார்க்குற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் சங்கரை அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன்னா பழைய மாடல் அப்படின்றாங்க. அதே சமயம் இப்போ அந்த படத்துக்குள்ளேயே வந்த படம் மதகத ராஜா, அது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு குடும்பமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் மக்களோட ரசனையை என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போது அவங்களோட ரசனைன்றது மாறுபட்டது. இதை நம்ம புரிஞ்சு நடக்கணும். அதே மாதிரியே தான் அந்த கலை மாதிரியே தான் நம்மளோட தையல் கலையும். நாமளும் மக்களுக்கோட ரசனைக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே துணிகளை தைச்சி கொடுக்கறது, டிசைன்ஸ் பண்ணுறது, ஆரி டிசைன் பண்ணுறதெல்லாம் மக்களோட ரசனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணுமே தவிர நம்மளோட விருப்பத்தை இதில் திணிக்கக்கூடாது. இது 10 பேருக்கு பிடிக்குமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா மக்கள் மனசில் நீங்கள் அதை இடத்த பிடிக்க முடியும். இதை எப்பவும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சிறப்பாக செஞ்சு கொடுங்க. எப்பவும் அப்டேட்டாக இருங்க. கலை ரசனையோட ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நிச்சயம் நாம் நல்ல ஒரு இடத்த பிடிக்க முடியும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.